அதற்கு அப்புறமா இரவு ஒரு 11 மணி அந்த தருணம் பெரியவா அழைக்கிறார் அப்படின்ட்டு இளையராஜாவை அழைச்சிட்டு போனாங்க. பெரியவா ஒரு மணற்பாங்கான இடத்துல உட்கார்ந்திருந்தார். அது ஒரு பௌர்ணமி காலம். நில ஒளி அப்படியே அவ்வளவு அழகா குளிர்ந்த ஒளிய பரப்பிட்டு இருந்தது. மணல் வெளியில பெரியவா உட்கார்ந்திருந்தார். இளையராஜா அங்க போனோன்னு அவரையும் உட்கார சொன்னார். அந்த இரவு வேளையில பௌர்ணமி நில ஒளியில மகா பெரியவா வானத்துல 27 நட்சத்திரங்களையும் இளையராஜா அவர்களுக்கு காண்பித்தார். ஒவ்வொரு நட்சத்திரமா இது அஸ்வினி, இது கிருத்திகை, இது ரோஹிணி அப்படின்னு ஒவ்வொரு நட்சத்திரமா பெரியவா சுட்டி காண்பிச்சார். வானத்துல அவ்வளவு நட்சத்திரங்களை இதற்கான பெயர் இதுதான்னு உணர்ற மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பெரியவா கண்கள்ல காட்டினார். அப்படின்னா இளையராஜா அவர்கள் இந்த விஷயத்த மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கும் போது அப்படியே கண்கள்ல நீர் பெருகத்தான் இப்பவும் சொல்லுவார். மகா பெரியவானுடைய அனுக்கிரகம் இந்த மாமனிதனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா எவ்வளவு பெரிய அற்புதம். அவர் இசைஞானியா ஆனதுக்கு இந்த தெய்வ கடாட்சம் தான் மிகப்பெரிய பலமா இருந்திருக்கு அப்படிங்கிறது பேருண்மை. அதற்கப்புறம் இளையராஜா அவர்கள்